Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் செய்யறதுக்கு நான் தோரம்பருப்பு 1/4 கப் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேகிறதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். பருப்பு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்கீரையை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம், ஒரு 2 எடுத்து கிள்ளி சேர்த்துருக்குறேன். கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 பல்லு பூண்டு நான் தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே சாம்பார் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலாக செய்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போய் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இதை வதக்கிட்டு நான் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை சாம்பாரில் காய் எதுனா சேர்க்கணுன்றதுக்காக 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் கூட கிடைச்சா சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையும் அந்த முருங்கைக்காய் சாம்பாரோட சேர்க்குறப்போ நல்லாயிருக்கும். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து இதை இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். கத்திரிக்காவை எண்ணெயிலே வதக்கிட்டால் வேகிறப்போ சீக்கிரமாக வெந்துடும். இப்போ சாம்பாருக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் பவுடர் ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி தான் பவுடர் ஆக்குவோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. லைட்டாக ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் கத்திரிக்காய் வதக்கி விட்டுட்டோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இப்போ இதை அப்படியே மூடி வைப்போம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நம்ம நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை இந்த ஸ்டேஜில் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தோரம்பருப்பை மசித்து அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சாம்பார் பருப்பு வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்துருப்போம், அதனால் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரையை வதக்கிட்டு சேர்க்காதீங்க. முருங்கைக்கீரையை இந்த ஸ்டேஜில் பருப்பு சேர்த்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை அப்படியே சேர்த்தா தான் முருங்கைக்கீரையில் இருக்கிற டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறிடும், அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் கீரையை எப்போதும் அப்படியே பருப்பு சேர்த்த உடனே சேர்த்துருங்க. அது நல்லா வெந்து வரப்போ கீரையோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும், கலரும் மாறாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். வதக்கிட்டால் கொஞ்சம் சத்து போயிடும்னு சொல்லுவாங்க, ஆனால் டேஸ்ட் மாறிடும். இப்போ இதை திரும்ப மூடி வச்சுக்கலாம். கீரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பார் நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்குது. நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சாம்பார் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே கீரை பாருங்கள், அந்த கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும், நம்ம அப்படியே சேர்த்ததுனால நல்லா சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சாம்பார். நீங்கள் இதுக்கு முன்னாடி வதக்கிட்டு செஞ்சுருந்தீங்கன்னா இது மாதிரி வதக்காமல் அப்படியே போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பாரை சர்வ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற சாம்பார் கொஞ்சம் திக்காகிடும், அதனால் நான் அந்த கன்சிஸ்டன்சிலே நிறுத்திக்கிட்டேன். பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான சாம்பார். கீரை அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இது மாதிரி சாம்பார் செஞ்சு முருங்கைக்கீரை கொடுத்தா சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையும் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தி, அதில் நல்ல அயன் ஸ்ட்ரென்த் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.